கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து உரையாற்றினார். தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், நான் கோவை தெற்கில் போட்டியிடுவதால் கரூரில் எளிதாக வென்றுவிடலாம் என சிலர் கணக்கு போடுகிறார்கள். ஆனால் நான் எங்கு சென்றாலும் என் அடையாளம் கரூர்தான், நான் இங்கேயேதான் இருப்பேன் என தெரிவித்தார். வேட்பாளர் தியாகராஜனும் தானும் வேறு வேறு அல்ல என குறிப்பிட்ட அவர், கரூர் தொகுதி மக்கள் தனக்கு காட்டிய அன்பிற்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சியுடன் பேசினார். இந்த தேர்தல் களத்தில் சில பேர் சில கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போடுகிறது பொய் கணக்கு என்பதை வரக்கூடிய 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்லுகின்ற அத்துணை வாக்காளர் பெருமக்களும் உரிய சூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து கரூர் தொகுதியில் அந்த நாசிக் தியாகராஜன் அவர்களை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிகளை வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை ஒரு இடத்தில் அன்போடு வைத்து 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.